ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிபிள் அபர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம நெட் அட்டாச் பண்ண இந்த ஸ்லீவ் ஒர்க் எப்படி பண்ணோம் அதனுடைய ஃபுல் ப்ராசஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல நெட் அட்டாச் பண்ணணுமோ அதை விட அதிகமான அளவு நெட்டி எடுத்துகிட்டு சுற்றி நம்ம ஸ்டிச் போட போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கீழே ஒரு பார்டர் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து தான் ஆக்சுவலாக நமக்கு நெட்டு வருது. ஆனால் அதை விட ரொம்ப கீழே, அதை விட ஒரு 1 இன்ச்சு கீழே வரைக்கும் நான் நெட்டு விட்டு தான் சுற்றி செயின் ஸ்டிச்சு நார்மல் ஷூயிங் த்ரெட்டு கருப்பு கலர் தையல் நூல் இருக்குல்ல, மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஷூயிங் த்ரெட்டை வச்சு சுற்றி நான் அட்டாச் பண்ணுறேன். மெயின் ஃபேப்ரிக்கையும் நெட் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக் காட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நெட் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம சுற்றி நார்மல் செயின் ஸ்டிச் நம்ம போடுறோம். இது ஃபுல் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறது தான், அதனால் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். இப்போது கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல அந்த நெட் ஃபேப்ரிக் வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணுறோம். எனக்கு 4 இன்ச்சு கிட்ட இந்த நெட் ஃபேப்ரிக் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப், அதாவது ஒரு செவ்வக வடிவில் எனக்கு வேணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், அந்த 4 இன்ச்சை மார்க் பண்ணுறோம். இந்த மார்க்கிங்காக யூஸ் பண்ணியிருக்கிறது கிளாஸ் மார்க்கிங் பென்சில். எதுக்காக கிளாஸ் மார்க்கிங் பென்சில் அப்படின்னா, நெட்டில் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிளாக தெரியும். இதே சாக் பீஸ் அப்படின்னா கொஞ்சம் தெரிகிறது கஷ்டமாக இருக்குது. அதனால இதுக்கடுத்து அந்த இடத்துல நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை ஒரு ட்ரேசிங் பேப்பரில் சின்னதாக ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். மொத்தமாக நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டாலும் சரி, இல்லைனா இது மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை குட்டியாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு பின் இருக்குது பார்த்தீங்களா, பின்னை வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு ட்ரேசிங் பவுடரை சர்க்குலர் மோஷனில் இது மாதிரி தடவணும். இது மாதிரி தடவும்போது கீழே அதனுடைய இம்ப்ரெஷன் கிடச்சிரும். இது ஒரு பேஸாக வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை வச்சு ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி தான் இந்த ப்ளவுஸுக்கு நாங்கள் ட்ரேஸ் எடுத்தோம். ஓகேங்களா, இது மாதிரி வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் அந்த அச்சு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி கீழே இருக்கிற அந்த பார்டர் லைனுக்கும் என்ன டிசைன் நாங்கள் எடுத்திருந்தோமோ அந்த டிசைனை நாங்கள் வரைஞ்சிருக்கோம். இந்த டிசைன் நார்மலாக ஃப்ரீ ஹேண்டில் ஸ்கெட்ச் பண்ணதான். நம்ம ஆரி ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மெத்தட் அதே மாதிரி தான் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ண இதுதான். கீழேயும் நமக்கு என்ன வேணுமோ அந்த இந்த ட்ரேசிங் பவுடர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. நார்மலாக ஆரி மெட்டீரியல் வாங்குகிற எல்லா ஷாப்லேயும் ட்ரேசிங் பவுடர் கிடைக்கும். முடிஞ்ச அளவு நல்லா ஃபைனாக ரொம்ப எப்படி சொல்கிறது, நைஸாக இருக்கிற பவுடர் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, கீழே அந்த பார்டருக்கும் தேவையான டிசைனை இது மாதிரி எடுத்தாச்சு. இது மாதிரி ட்ரேசிங் பவுடரை சர்க்குலர் மோஷனில் தான் அப்ளை பண்ணணும். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அப்படின்னு அப்ளை பண்ணக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பென்சில் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ட்ரேசிங் பவுடரில் பண்ணது இருந்தாலும் ஒரு பென்சில் கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை வச்சு டார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல் டிசைனையும் நம்ம டார்க் பண்ணியாச்சு. டார்க் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக நெட் போர்ஷன் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஜரியில் செயின் ஸ்டிச் போடுறேன். இந்த சாரீ காப்பரும் அதே மாதிரி ஆன்டிக் கலரும். இந்த சாரீ எப்படி இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் அங்கங்கே ஸ்டார் மாதிரி மாடல் இருந்தது. அதில் காப்பரும் இருந்தது, ஆன்டிக்கும் இருந்தது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஜரி காப்பர் ஜரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பீடு ஆன்டிக் பீடு யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து அது எடுக்காமல் இருக்க ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் போட்டோம். எப்போவுமே நம்ம நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறக்காமல் ஜிக்ஸாக்கும் போடணும். இப்போ இதில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் முடிஞ்ச அளவு நெருக்கமாக போடுங்க. நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 ப்ராசஸை நீங்கள் மறக்காமல் செய்யணும். எந்த இடத்துல நெட் வருதோ அந்த இடத்துல ஜரியில் செயின் ஸ்டிச் போடணும், அதுக்கடுத்து ஜிக்ஸாக்கும் போடணும். நம்ம ஏன் சுற்றி போடுறோம், மேலே இருக்க அந்த லைனுக்கு போடலாம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் பண்ணதுக்கப்புறமும் நம்ம சுற்றி செயின் ஸ்டிச் கொடுப்போம். அதனால அது கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, இது மாதிரி ஃபுல்லாக ஜரியில் ஜிக்ஸாக் போட்டதுக்கப்புறம் ஆன்டிக் சுகர் பீடை எடுத்து ஜஸ்ட்டு ஒரு லேயர் கர்வ் நம்ம பீட் லோடிங் கொடுக்குறோம். ஓகேங்களா, நார்மலாக சுகர் பீடை வச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராசஸ் அப்படின்றதுனால எடிட் பண்ணும்போது இந்த இடத்துலலாம் நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டேன். ஓகேங்களா, அதிலேயே டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால இதில் ஜஸ்ட்டு ஒரு லேயர் சுகர் பீடை நம்ம கொடுக்குறோம். கீழே வந்திருக்குது ஒரு கர்வ் பேட்டர்ன் கட் ஒர்க் மாடலு. அதனால இதில் ஒரு லேயர் சுகர் பீடு கொடுக்குறோம், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக. இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே டிசைனில் 3 சக்ரான் பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை சுற்றி ரவுண்டாக ஆன்டிக் கலர் பீடை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் செயின் ஸ்டிச் போடுறோம்.
ரன்னிங் ஸ்டிச் நம்ம போடுறோம். இது மாதிரி தான் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கடுத்த ரவுண்டு தான் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். இந்த இதுக்கு சென்டரில் ஒரு 4 mm பீட், அதை சுற்றி வைக்கிறது ஒரு 4 mm பீட், அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு வச்சு சுகர் பீடை விட்டுட்டு மறுபடியும் 4 mm பீடுக்குள்ளே போய் என் நாட் போடுறோம். அந்த ப்ராசஸை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுற ஃபோட்டோலையும் ஜூம் பண்ணி பாருங்கள். அது பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியும். ஒரு 4 mm பீட் இல்லைனா 3 mm பீட், அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு, அந்த சுகர் பீடை விட்டுட்டு மறுபடியும் அந்த 3 mm பீடுக்குள்ளே போய் லாக் போடணும். அப்படி போடும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் யூனிக் லுக்கு கொடுக்கும். அது மாதிரி தான் இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். சென்டரில் ஒரு பீடு, சுற்றி 5 பீடு, இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதே இதுதான், இது ஃபுல்லாக நான் கண்டினியூ பண்ணுறேன். இது முடித்ததுக்கப்புறம் இதை சுற்றி ஒரு லேயர் ஆன்டிக் சுகர் பீடை வச்சு ரவுண்ட் ஷேப் நம்ம போடுறோம். புரியும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ளவுஸ் போடும்போது அதை க்ளோஸ்அப்பில் கூட காமிச்சு உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன். முடிக்கும்போது ஒவ்வொரு இதுலேயும் 2 என் நாட் போட்டுருங்க. எதுக்காக அப்படின்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நரம்பு, அதனால 2 என் நாட் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் மைன்யூட்டாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே நான் ஜூம் பண்ணேன்னா அந்த வீடியோ குவாலிட்டி போயிடுது, அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். சென்டரில் மட்டும் ஒரே ஒரு 3 mm பீடு, சுற்றி வைக்கிறது ஒரு 3 mm பீடு, ஒரு சுகர் பீடு. சுகர் பீடை விட்டுட்டு அந்த 3 mm பீடுக்குள்ளே மறுபடியும் போய் என் நாட் 2 தடவை போடுறீங்க. இது மாதிரி போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ளவுஸு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதில் நிறையா மைன்யூட்டான ஒர்க்கு இதில் நம்ம பார்த்துருப்போம். இந்த ப்ளவுஸு எனக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதனால கொஞ்சம் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றதுனால வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணது. ஓகேங்களா? கொஞ்சம் இதை கவனமாக பார்த்தீங்கன்னா அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கையே அந்த டிசைனை மறைச்சிருச்சு. புரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை ரிப்பீட்டடாக இந்த லைன் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறோம். இது ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறது ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. கீழே இருக்கிறதுக்கு ஜர்தோசி லீஃப் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜர்தோசியை வச்சு அந்த லீஃபில் ரன்னிங் ஸ்டிச்சஸ் போடுறேன். ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஜர்தோசியை வச்சு லீஃப் ஃபில்லிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஜர்தோசியை தேவையான லென்த்து கட் பண்ணதுக்கப்புறம் சுற்றி ரன்னிங் ஸ்டிச் மட்டும் தான் போடுறோம், வேறு எதுவும் கிடையாது. இந்த ரன்னிங் ஸ்டிச் எதுக்காக போடுறோம்? கொஞ்சம் லீஃபை எம்போஸ் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ரன்னிங் ஸ்டிச் போடுறோம். இது மாதிரி கீழே இருக்க எல்லா இதுலேயும் அந்த கர்வ் போர்ஷனில் போட்டதுக்கப்புறம் ஜர்தோசியை தேவையான லென்த்தில் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி எம்போஸ்டு ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங் கொடுக்குறோம். ஓகேங்களா? இதில் சென்டரில் நம்ம எதுவும் ஃபில் பண்ணலை. சென்டரில் நம்ம த்ரெட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். அதனால் சும்மா சென்டரை மட்டும் விட்டுட்டு 2 சைடும் லீஃப் ஃபில்லிங் மட்டும் பண்ணிகிட்டே வரேன். பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இதில் நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். எல்லா ஜர்தோசி இந்த லீஃப் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லீஃப் கட் பண்ணுற சேம் சைஸ் தான் லாஸ்ட் லீஃப் வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும். ஜர்தோசியோட லென்த்து கூடுதலாவோ இல்லை குறைச்சோ போயிடக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருங்க. ஓகேங்களா? இது மாதிரி தான் இந்த லீஃப் ஃபில்லிங் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணுறோம். புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலை அப்படின்னா கேளுங்க. கீழே அந்த ஜர்தோசி கொடுக்கறதுக்கான ரீசனே இது எம்போஸ்டு லுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான். ஏன் நீங்கள் எம்போஸ்டு லுக்குக்கு த்ரெட்டு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். த்ரெட்டு வந்து பீட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் எம்போஸ்டு லுக்குக்கு. ஆனால் ஜர்தோசிக்கு த்ரெட் யூஸ் பண்ணுறதை விட ஜர்தோசியவே கீழே கொடுத்து ஒர்க் பண்ணாதான் ஜர்தோசி விலகுனாலும் ஆக்வர்டாக தெரியாது. அதனால தான் எப்போவுமே ஜர்தோசி எம்போஸ்டாக தெரிகிறதுக்கு கீழே ஜர்தோசி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் ஜர்தோசியோட காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ப்ளவுஸோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி எவ்வளோ ஜர்தோசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்கிற நீடில் இருக்குது பார்த்தீங்களா, நீடில் மெலிசா எடுங்க. இதுக்கெலாம் நீங்கள் துளிப் நீடிலில் ஒர்க் பண்ணாதீங்க. அயனில் பீட்ஸுக்கான நீடில் இருக்குது, அது அப்படி இல்லைன்னா ஜர்தோசி நீடிலே விற்கிறாங்க, ஜர்தோசி நீடிலில் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வேகமாக இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது மாதிரி எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங், ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங் கீழே இருக்கிற அந்த கர்வ் போர்ஷனில் எல்லாமே வரிசையாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரோம். இது ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அவுட்புட் காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக கீழே இருக்கிறது முடிச்சாச்சு. இதுக்கடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த ஜர்கான்ஸ் பேஸ் வச்சோம்ல, சக்கரி பேஸும் அதே மாதிரி இன்னொரு ரவுண்டுக்கும் நடுவில் ஒரு அரும்பு மாதிரி டிசைன் போடுறோம். இந்த அரும்பு டிசைனுக்கு ஒரு 4 ஆன்டிக் பீடு, அதுக்கு மேலே வைக்கிறது ஒரு 3mm பீடு, 4 ஆன்டிக் பீடு முடிகிற இடத்துல ஒரு 3mm பீடு, அது மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு அரும்பு மாதிரி ஒரு 3 லைன்ஸ் வந்து க்ராஸாக மீட் ஆனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இதில் டிசைன் பண்ணுறோம். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இதில் வச்சுருக்கிறது 4 சுகர் பீடு, மேல் போர்ஷனில் மட்டும் அது முடிகிற இடத்துல மட்டும் ஒரே ஒரு 3mm பீடு. மோஸ்ட்லி நான் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே 3mm பீடாக தான் இருக்கும். ஏன்னா 3mm பீடு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவும் தெரியாது, ரொம்ப சின்னதாகவும் தெரியாது. அதனால மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது 3mm பீடாக தான் இருக்கும். அதுக்கடுத்து இது என்ன பீடு பிராண்டு கேட்குறீங்க. பஞ்ச் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் எதுவுமே கிடையாது. நம்ம குவாலிட்டி செக் பண்ணி தான் நம்ம வாங்கணும். இதுக்கு பேர் பஞ்ச் பீட்ஸ் இல்லைன்னா கொத்து பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீடு இது மாதிரி இது ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். இது ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் ப்ராசஸ் நினைக்கிறேன். அப்படி தெரியலனா என்கிட்ட சொல்லுங்கள். முடியும் போது மட்டும் ஒரு 3mm பீடு வச்சுருங்க. ஏன்னா அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும், அதுக்காக. இது மாதிரி தான் மேலே இருக்கிற பார்டர் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம நெட் அட்டாச் பண்ணுறோம்னா ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இதை முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறதுல அந்த அரும்பு மாதிரி டிசைன் போட்டாச்சு. இது கீழ் போர்ஷனை ஃபில் பண்ணணும் இல்லைங்களா, அந்த இதுக்கு கோதுமை பீடு, வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் யூஸ் பண்ணி மேலே நம்ம போட்ட அதே அரும்பு மாதிரி டிசைனை கீழ் போர்ஷன்லேயும் நம்ம போடுறோம். கீழ் போர்ஷனில் ஒரு இது விட்டு ஒரு இது அப்படின்னு நம்ம போடுறோம். அப்படி போடும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள், ஒரு கோதுமை பீடு, அதாவது ஒரு வீட் பீடு, ஒரு சுகர் பீடு, ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு முடிக்கும்போது 2 எண்ணாட், ஒரு இதை விட்டுட்டு அடுத்த இதில் சேம் இதே ப்ராசஸில் பண்ணுறோம். ஒரு கோதுமை பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு அரும்பு மாதிரி 3 இது ஜாயின் ஆனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த இடத்துல நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த இது தான் மேலே இருக்கிற பார்டருக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணது. நெட் போர்ஷன் நம்ம கட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அந்த நெட் போர்ஷனுக்கு மேலே இருக்கிற போர்ஷனில் இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணோம். புரியும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. இது மாதிரி மேலே இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணிவிட்டு வீடியோ காட்டுறேன். இப்போது ஃபுல்லாக இது முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் த்ரெட்டை நான் ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா. அந்த இதில் நம்ம த்ரெட்டு போட்டோம் இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுற்றி கண்டிப்பாக பீட்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் போடணும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நம்ம பீடு ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை சுற்றி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த பீடை சுற்றி செயின் ஸ்டிச். எதுக்காக, நம்ம நெட்டை கட் பண்ணும்போது டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், அதே மாதிரி பீட்ஸும் மூவ் ஆகாமல் இருக்கணும். நம்ம சைடெல்லாம் ஜிக்ஸாக் போட்டுட்டோம், ஆனால் மேல் போர்ஷனில் ஜிக்ஸாக் போடலை. அதனால அந்த த்ரெட்டை சுற்றி அந்த பீடை சுற்றி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லேயர் ஜரியில் செயின் ஸ்டிச். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கிற ஸ்டிச்சஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா. சுற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் நார்மல் ஷூவிங் த்ரெட்டில் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு இதை எடுத்தோம் அப்படின்னா த்ரெட்டு வரிசையாக எடுத்துகிட்டு வரும் இல்லைங்களா, நார்மல் செயின் ஸ்டிச்சில் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக இந்த த்ரெட்டை எடுத்தாச்சு. ஓகேங்களா. இது மாதிரி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற நெட் ஃபேப்ரிக்கை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற கிளாத்தை மட்டும் இது மாதிரி கீழ் வழியாக கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டி ரொம்ப நீங்கள் டிசைன் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒட்டி கட் பண்ணலாம். ஆனால் சைடு போர்ஷனில் நம்ம டிசைன் போட்டிருக்க மாட்டோம், ஜஸ்ட்டு ஜிக்ஸாக் மட்டும் தான் நம்ம போட்டிருப்போம். சைடு போர்ஷன் நான் சொல்கிறேன். அப்போது அந்த சைடு போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டி கட் பண்ணக்கூடாது. கீழ் போர்ஷனில் நம்ம டிசைன் போட்டிருப்போம், அதனால நீங்கள் ஒட்டி கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டிசைனு சேர்த்து கிளாத் இருக்கும்,
அவ்வளோவா எடுத்துகிட்டு வராது. ஆனால் அந்த சைடு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு போர்ஷன் அப்படி கிடையாது. அதில் ஜஸ்ட்டு ஜிக்ஸாக் செயின் ஜிக்ஸாக் மட்டும் தான் போட்டிருக்கோம். ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஒரு புள்ளி கேப் அளவாவது விட்டுட்டு கட் பண்ணணும். இது மாதிரி கீழே இருக்கிற எல்லா கிளாத்தையுமே பொறுமையாக கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டர் யூஸ் பண்ணி நெருக்கமாக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது அழகாக வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. இந்த சைடு போர்ஷனில் மட்டும் லைட்டாக துணி விட்டுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஒரு புள்ளி அளவு துணி விட்டுருப்போம். அது மாதிரி லைட்டாக வெளியே ஆக்வர்டாக தெரியாத மாதிரி நீங்கள் துணி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி தான் மேல் போர்ஷனுக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். கீழ் போர்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம்ல, இந்த மேல் போர்ஷனில் இருக்கிறதையும் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். கரெக்டாக அந்த டிசைனை விட்டுட்டு எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெட் ஃபேப்ரிக்கை இது மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அந்த டிசைனை ஒட்டின மாதிரியே கட்டர் யூஸ் பண்ணுங்கள். இந்த இதுக்கு சிசர் யூஸ் பண்ணாதீங்க. ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு சிசர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி ஒர்க்குக்கு நம்ம கட்டர் யூஸ் பண்ணணும். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எடுத்துகிட்டு காட்டுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கீழே இருக்கிறத நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ கீழே இருக்கிற நெட் ஃபேப்ரிக்கை நான் அப்படியே விட்டுருப்பேன் கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு. அது டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை, அந்த லீஃப் மாதிரி கீழே போட்டோம்ல, அதுக்கு சென்டரில் நம்ம மேலே பண்ணும்போது அந்த ரவுண்டுக்குள்ளே நான் சொன்னேன் ஒரு 3mm பீடு, அதுக்கடுத்து சுற்றி வைக்கிறது 3mm பீடு, ஒரு சுகர் பீடை விட்டுட்டு நம்ம லாக் போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு குட்டி மோட்டிவ் தான் அந்த 2 லீஃப்க்கு நடுவில் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? அது முடித்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்டில் நாங்கள் ஒரு 3 லைன் அதை சுற்றி வர மாதிரி போட்டிருக்கோம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புல்லியன் நாட் நம்ம போடுறோம். புல்லியன் நாட் எப்படின்னு ஏற்கனவே கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். புல்லியன் நாட் எப்படி போடணும் அப்படின்னு இருக்க. அந்த புல்லியன் நாட் போட்டு தான் அந்த 3 லைன்ஸ் 2 சைடும், லெஃப்ட் சைடு 3 லைன்ஸ், ரைட் சைடு 3 லைன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? கீழேருந்து த்ரெட்டை எடுக்கிறோம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த லைன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றணும். இந்த இதுக்கு கிட்டத்தட்ட 12 டைம்ஸ் நாங்கள் சுற்றணும், ரொட்டேட் பண்ணோம். அதை கீழே விட்டுட்டு மறுபடியும் நீடில் எடுத்தோம். ஓகேங்களா? இந்த புல்லியன் நாட்டு நமக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ பண்ணலாம். இந்த என்டையர் ப்ராசஸுக்கு நாங்கள் கரெக்டாக 12 பண்ணோம். 12ங்கிறது எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இது போட இந்த கவுண்ட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். அதனால் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? இது மாதிரி 2 சைடும் 3 புல்லியன் நாட் போட்டோம். இப்போது ஒவ்வொரு புல்லியன் நாட் போட்டதுக்கப்புறமே நாங்கள் கட் பண்ணலை. அதாவது ஃபஸ்ட்டு இந்த மோட்டிஃபில் புல்லியன் நாட் போட்டு முடித்தோன்னா நெக்ஸ்ட்டு மோட்டிஃப் போகிறதுக்கு நாங்கள் கட் பண்ணிவிட்டு போகல, அப்படியே கண்டினியூவாக போனோம். எதுக்காக நாங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு புல்லியன் நாட் முடித்தோன்னே கீழே நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு இன்னொரு இது போகாமல் டேரெக்டாக போனோம் அப்படின்றதுக்கான ரீசன் சொல்கிறேன். இது வந்து நெட் ஃபேப்ரிக்கில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். நெட் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கீழே நாட் போட்டிங்க அப்படின்னா, நாட் போட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் குண்டாக பல்ஜியாக தெரியும். அது அப்படியே மேலே பார்க்குறதுக்கு அசிங்கமாக தெரியும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாக அடுத்த இது போயிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப அசிங்கமாக தெரியாது. ஓகேங்களா? அதனால தான் டேரெக்டாக நம்ம அடுத்த இது போயிட்டோம். இதில் பக்கத்தில் தான் இருந்தது மோட்டிவ். அதனால் எங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியல. அதனால் டேரெக்டாக போயிட்டோம். உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு இதுக்கும் கட் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கிறது நெட் ஃபேப்ரிக். அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு இதை நீங்கள் முடிக்கும்போது போடுற நாட்டும் அடுத்தது ஆரம்பிக்கும் போது போடுற நாட்டும் குண்டாக அசிங்கமாக தெரியும். ஓகேங்களா? அதுக்கு இப்படியே நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். அது இன்னும் கூட நல்லாயிருக்கும். அதனால தான் இப்படியே நாங்கள் டேரெக்டாக கண்டினியூ பண்ணிட்டோம். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்ற ரீசனும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நான் ஸ்பீட் மோடில் வச்சிட்டேன். இதே மாதிரி இது கீழே இருக்க எல்லாத்துக்குமே நம்ம புல்லியன் நாட் நம்ம போட்டு முடிக்கிறோம். இந்த புல்லியன் நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் அவுட்புட் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த புல்லியன் நாட் கீழே போட்டு முடித்ததுக்கப்புறமா மேலே நம்ம ஒரு இது விட்டு ஒரு இது தானே அந்த கோதுமை பீடு கொடுத்தோம். அந்த விட்ட இடத்துல நாங்கள் 3 புல்லியன் நாட் நாங்கள் போட்டோம். அதே மாதிரி அரும்பு பேட்டர்னில் மேட்ச் பண்ணணும். கீழே இருக்கிற மாதிரி மேலே வந்து அதனுடைய சீக்வன்ஸ் வரணும் அப்படின்றதுனால, ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால
3 புல்லியன் நாட் மேல் போர்ஷனில் நம்ம போட்டோம். அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக தெரிஞ்சுது. இது மாதிரி நெட்வொர்க் பண்ணும்போது நெட்டை கட் பண்ணதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே த்ரெட் ஒர்க் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா நெட்டை கட் பண்ணும்போது நீங்கள் பண்ண த்ரெட் ஒர்க்கும் கட் ஆகிடும். அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அங்கங்கே ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. புரிஞ்சுதுங்களா? இதை எதுக்காக இப்போ புல்லியன் நாட் போடுறோம், ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம் அப்படின்னா நெட்டை கீழே கட் பண்ணும்போது புல்லியன் நாட்டும் கட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் நெட் ஃபேப்ரிக்கு கீழே இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணதுக்கு அப்புறமா புல்லியன் நாட் போடுறோம். இந்த விஷயத்தை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இது மாதிரி மேலே இருக்க எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் காட்டுறேன். எனக்கு இந்த ப்ளவுஸு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி ப்ளவுஸை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் யாருக்காவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன ரேட்டு கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஓகேங்களா? ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நெட் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைன்ஸ் போட்டு அதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த லைன்ஸ் வந்து 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி க்ராஸாக இல்லை ஸ்லாண்டிங்காக நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம். இதை நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. அங்கங்கே புட்டாஸ் வைக்கிறது தான் நம்மளுடைய அடுத்த எய்ம். ஓகேங்களா? இப்போது இந்த லைன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு இது நம்ம அரும்பு மாதிரி டிசைன் போட்டோம்ல, அந்த டிசைன் போட போகிறோம். ஒரு இது ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீட் போட போகிறோம். இதே இதை அப்படியே ஒன்று விட்டு ஒன்றா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கீழ் போர்ஷனை நான் சொல்லிடுறேன். கீழ் போர்ஷனில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜர்தோசியை ஒரு கொக்கி மாதிரி போர்ஷனை நம்ம கொடுத்துருக்கோம். அது இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. அந்த கொக்கி மாதிரி போர்ஷனில் கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய சென்டர்லையும் இந்த 3 இது அரும்பு மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு ஜர்தோசி அது முடிகிற இடத்துல ஒரு 3mm பீட் அப்படின்னு அது கொடுத்து முடித்ததுக்கப்புறமா அந்த இடத்துல க்ளவு ஸ்டிச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கிராம்பு தையல் அப்படின்னு சொல்லுவோம். கிராம்பு தையல் போடுறதா இருந்தாலும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புல்லியன் நாட் போடுறதா இருந்தாலும் போடலாம். நாங்கள் வந்து அந்த இடத்துல க்ளவு ஸ்டிச் தான் போட்டோம். வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும் அப்படின்றதுனால. அதே நேரம் கீழே லீஃப் பண்ணோம் இல்லைங்களா, லீஃபில் சென்டர் போர்ஷன் ஃப்ரீயாக தானே இருக்குது. அந்த இடத்துல நார்மலாக க்ளவு ஸ்டிச் போடலை, நார்மலாக த்ரெட்டை வந்து கீழேருந்து மேலேருந்து கீழே அப்படின்னு இன்சர்ட் பண்ணி எடுத்தோம். அந்த இடம் ஃபில் பண்ணுற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்களே பார்த்தா அது புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த புல்லியன் நாட் போடலாம். ஆனால் நான் புல்லியன் நாட் போடல. இந்த இடத்துல நாங்கள் போட்டது க்ளவு ஸ்டிச் தான் போட்டோம். ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் வேகமாக முடிஞ்சுது, பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. அதனால ஏன் இந்த இடத்துல நீங்கள் புல்லியன் நாட் போடலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி போர்ஷன் இருக்குல்ல, எங்களுக்கு அந்த கர்வ்க்குள்ளே நாட் இருக்கணும். அது மட்டும் தான் கான்செப்டாக இருந்தது. அதனால இந்த இதுக்கு நாங்கள் க்ளவு ஸ்டிச் போனோம். இதுதான் ஓவரால். இதையும் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த லைன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நான் காட்டுறேன். நாங்கள் ஆரி ஒர்க் மட்டும் இல்லை, ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஆரி, மெஹந்தி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், டெய்லரிங் இந்த மாதிரி கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ரீசனபிள் ப்ரைஸில் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ளவுஸு இப்போ ஓரளவு முடிய போகுது. இந்த இது கீழ் இதை முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ கீழ் போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம அந்த லைன்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த லைன்ஸுக்கு நம்ம மேலே போட்டால் அந்த 3 அரும்பு மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டோம்ல, சேம் அதே இது தான் போட போகிறோம். இல்லை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 3 அரும்பு மாதிரி போடுறது வீட் பீடில் ஒன்று, அதுக்கடுத்து சுகர் பீட், அதுக்கடுத்து வீட் பீட், அதுக்கடுத்து சுகர் பீட், அப்படி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம மேலே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதும் அது மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அதே இதை இதில் ரிப்ளிகேட் பண்ணணும். ஸ்லீவில் அந்த மேல் பார்டர் அப்படி தானே போட்டிருக்கோம், அதே இதை ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படின்றதுனால கீழே பண்ணுற அந்த லைன்ஸும் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணோம். அந்த 3 இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 3 வீட் பீடில் இருக்கும், அடுத்து இருக்கிறது சுகர் பீடில் இருக்கும். அதே கவுண்ட்டு தான், 4 சுகர் பீடு, ஒரே ஒரு 3mm பீடு, சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் ஒர்க் பண்ணோம்.
பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வந்திருந்தது. மேலே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு இது ஆன்டிக் பீடு யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு இது காப்பர் பீடு யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காக அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சாரியில் காப்பரும் இருந்தது, ஆன்டிக்கும் இருந்தது. இது என்னுடைய சிஸ்டர் இன் லாக்கு கல்யாணத்தப்போ எடுத்த சாரீ. சிஸ்டர் இன் லா மேரேஜுக்கு எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ. ஆனால் இப்போ அவங்களுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. இப்போ தான் நான் அதை டிசைனே பண்ணுறோம். ரொம்ப ஸ்பெஷல். சரி பண்ணுவோம் அப்படின்னு வச்சுட்டு இப்போ தான் அதை பண்ணுறோம். பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் அமைஞ்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இதை நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 3 இது வீட் பீடு வச்சுருக்கோம், அடுத்த 3 இது சுகர் பீடு, அடுத்த 3 இது வீட் பீடு, அடுத்த 3 இது சுகர் பீடு. அப்படி தான் வச்சு இந்த லைன்ஸை நம்ம ஒர்க் பண்ணுறோம். இதை நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அந்த ப்ராசஸ். அந்த வீட் பீடில் முடியும் போது ஒரு சுகர் பீடு வச்சுருக்கு. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு வீட் பீடுக்கும் ரைஸ் பீடுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். சிஸ்டர் இது எனக்கு தெரியலை அப்படின்னு கேட்குற ஒரு சில பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சிஸ்டர். நீங்கள் மெட்டீரியல்ஸ் திருப்பி பர்ச்சேஸ் பண்ண நீங்கள் ஷாப் போயிட்டு வரவே உங்களுக்கு அது பழக்கமாயிடும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு லைன் இப்படி போடுறோம், நெக்ஸ்ட் லைன் ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன் வந்து ஆன்டிக் சுகர் பீடை வச்சு ஜஸ்ட்டு ஒரு லைன் நம்ம போடுறோம். ஓகேங்களா? இதே இதை அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே வரோம். இது ஃபுல்லாக இதே மாதிரி மாற்றி ஒர்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு இது லைனில் சுகர் பீடு, அடுத்த லைன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அரும்பு மாடல், ஒரு இது சுகர் பீடு, அடுத்து அந்த அரும்பு மாடல், இப்படி ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக முடித்த ப்ளவுஸு. ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கடுத்து அங்கங்கே புட்டாஸ் வச்சுட்டு ஜர்கான் ஸ்டோன், அந்த பேஸ் நம்ம போட்டோம் இல்லை சக்கரி பேஸை, அந்த இடத்துல ஜர்கான் ஸ்டோன் ஒட்டிட்டோம். இதுதான் ஓவரால் அவுட்புட். எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ஸ்லீவ் டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நல்லாயிருக்கு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ண வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.